Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா கேப்டன் சுபாசாவோட எபிசோட் 37 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஜீட்டோ இருக்கிற டீமோட மேட்ச் தான் வந்துட்டு காட்டுறாங்க. அவங்களோட டிஃபென்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குது. ஜீட்டோ வந்துட்டு சாலிடா டிஃபென்ஸ் பண்றான். இந்த டோர்னமெண்ட்ல இப்ப செகண்ட் கேம் விளையாடுறாங்க. இப்போ வர ஆப்போனன்ட் யாரையுமே அவங்க வந்து ஒரு கோல் கூட அடிக்க விடவே இல்ல. இதெல்லாம் சும்மா ஒண்ணுமே கிடையாது. நாங்க வந்து நான்கட்ஸ் அகைன்ஸ்டா தான் எங்களோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீட்டோ நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு பக்கம் ஹானவா டீமோட கேம் காட்டுறாங்க. டாச்சிபானா டீம்ஸ் தான் பால ட்ரிபிள் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சரி இந்த வருஷம் எங்களோட அட்டாக் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம் அப்படிட்டு நான்கட்ஸ் பிளேயர்ஸ் எல்லாரும் அங்க ஆடியன்ஸ்ல தான் இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க ரெண்டு அவங்களோட காம்பினேஷன் பிளேவை யூஸ் பண்ணாம அவன் வந்து இன்னொருத்தர் கிட்ட பாஸ் பண்ணிடுறான். அந்த இன்னொரு டீம்மேட் வந்து கோல் போட்டுறான். இவங்களுமே வந்து இவங்களோட ஸ்ட்ரென்த் ஃபுல்லா யார்கிட்டயும் ஷோ ஆஃப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. டைரக்டா நான்கட்ஸ் கிட்ட தான் எல்லாரும் அவங்களோட ஸ்ட்ரென்த் காட்டுறதாவே இருக்காங்க. இப்ப ஹானவா டீம் வந்து கேம்ல வின் பண்ணவும் செஞ்சிடறாங்க. அடுத்து நான்கட்ஸ் டீமுக்கு ஒரு கேம் நடக்கும். அதுல யாரு வின் பண்றாங்களோ அவங்க தான் வந்து ஹானவா டீம் கூட விளையாட போறாங்க ஆப்போனன்ட்டா. இப்ப நான்கட்ஸ்க்கான செகண்ட் கேமே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. சரி இதுல யார் வின் பண்ண போறான்றதை நம்ம நின்னு அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹானவா பிளேயர்ஸ் எல்லாம் இப்ப ஸ்டேடியம்ல தான் உட்கார்ந்திருக்காங்க. இப்ப கேமே வந்து ஸ்டார்ட் ஆகுது. பால் டெப்பே வந்து நேரா இசாவா கிட்ட பாஸ் பண்றான். சுபாசாக்கு ஆச்சரியமா போச்சு, எதுக்கு எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இசாவாவும் சுபாசாவை பார்த்து சொல்றான், உன்னோட கால் தான் இன்னும் ஹேட் ஆயிருக்கல, அதனால நாங்க இதை பாத்துக்கிறோம், உன்னோட இன்ஜுரி சரியாகிற வரை நாங்களே இந்த கேமை முடிச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பால கொண்டு போறாங்க. அவங்க நம்மள ரொம்பவே அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போனன்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கடுப்பாயிடுறாங்க. நீங்க தான் எங்க டீம்ல சுபாசாவை தவிர வேற யாரும் நல்லா விளையாட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இசாவா ஓடி வரான். அவன் பால கொண்டு வந்து இன்னொரு பிளேயர் கிட்ட கொடுக்க இன்னொரு பிளேயர் வந்து நேரா டாக்கி கிட்ட பாஸ் பண்றான். அவன் ட்ரிபிளிங் பண்ணி கொஞ்சம் தூரம் ஓடி வரான். அப்படியே டாக்கி வந்து ஒரு கார்னர்ல இருந்து இன்னொரு பக்கம் இசாவாக்கு பாஸ் பண்றான். இசாவா அவனுக்கு அங்கிட்டு இருக்க டெப்பேக்கு பாஸ் பண்றான். டெப்பே வந்துட்டு அந்த பால கரெக்டா ஷூட் பண்ணி நான்கட்ஸ் டீமுக்கு ஃபர்ஸ்ட் கோலை எடுத்து கொடுக்குறான். இதை பார்த்த உடனே சுபாசாக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. அடுத்து இசிசாக்கி டிஃபென்ஸ்ல ஒரு பால பெர்ஃபெக்ட்டா கிளியர் பண்ணி கொடுக்குறான். அந்த பால் ஈவாமி கிட்ட வருது. ஈவாமி வந்துட்டு இசாவா கிட்ட பாஸ் பண்றான். கொஞ்சம் தூரம் ட்ரிபிளிங் பண்ணிட்டு வந்து அவனுமே கரெக்டா பால ஷூட் பண்ணி செகண்ட் கோலை நான்கட்ஸ் டீமுக்கு இசாவா எடுத்து கொடுக்குறான். நான்கட்ஸ் டீம் சுபாசா இல்லாம எப்படி விளையாண்டுட்டு இருக்காங்களே அவங்க உண்மையிலே ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டாச்சிபானா ட்வின்ஸ் பேசிட்டு இருக்காங்க. அடுத்து இசாவா வந்துட்டு பாலத்துக்கு டெப்பே கிட்ட கொடுக்குறான். டெப்பேக்கு முன்னாடி வேற யாரோ ஒருத்தன் பால ஸ்டீல் பண்ணிட்டு போறான். யாரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சுபாசா தான் அவனுக்கு முன்னாடி பால வாங்கிட்டு ஓடுறான். அந்த பால சுபாசா டக்குன்னு கொண்டு போய் தேர்ட் கோலை அவன் வந்துட்டு ஷூட் பண்ணி பாயிண்ட் ஆக்குறான். நான் வந்துட்டு போதுமான அளவு ரெஸ்ட் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதான் என்னால பொறுக்க முடியல, அட்லீஸ்ட் இதே என்ன பண்ண விடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா சொல்றான் அவங்கள பார்த்து. இதே மாதிரி ஒன் சைடாவே கேம் வந்து கடைசியில கம்ப்ளீட் ஆகுது. நான்கட்ஸ் 6 ஆப்பரண்ட் 0 சொல்லிட்டு ரொம்பவே ஈஸியா நான்கட்ஸ் டீம் வந்து கேம்ல வின் பண்றாங்க. அடுத்து ஹானவா உங்க கூட தான் ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி வந்து ஹானவா டீமை பார்த்து கை காட்டி சொல்றான். வாங்கடா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாச்சிபானா டீம்ஸ் ரெடியா இருக்காங்க. இப்ப டோர்னமெண்ட்ல அடுத்த நாளுமே வந்துட்டு வருது. ஹானவா வெர்சஸ் நான்கட்ஸ்க்கான கேம் வந்து இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆகும்போது டாச்சிபானா டீம்ஸ் சுபாசா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா எலிமெண்டரி ஸ்கூல்ல கடைசியா மீட் பண்ணதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா சொல்றான். இந்த 2 வருஷ கேப்ல இந்த ரெண்டு டீம் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் எந்த மேட்சஸ் மோதிக்கிட்டு இல்லன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதனால தான் இந்த டயலாக் மென்ஷன் பண்ணிருக்காங்க. நாங்க வந்து இந்த வாட்டி புது ட்ரிக்லாம் நிறையவே வச்சிருக்கோம். அதனால இந்த வாட்டி உங்களை தேர்ட் சாம்பியன்ஷிப் அடிக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. முடிஞ்சா தடுத்து பாருங்கடா, நாங்க தான் கண்டிப்பா வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி சொல்றான். அப்ப அந்த மீடியால இருக்க ஒருத்தருமே அவரோட கேமராமேனை கரெக்டா செட் பண்ணி வைக்கிறாரு. டிரைவ் ஷாட் சுபாசா அடிச்சு அப்படின்னா கரெக்டா நீ வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் சுபாசா நல்லா விளையாண்டல அவனுமே நார்மலா மிடில் ஸ்கூல் படிக்கிற பையன் தானே, அவனால எப்படி இதெல்லாம் புல் ஆஃப் பண்ண முடியும்? அது கடந்த 2 மேட்சஸ் அவன் வந்துட்டு இது அடிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு சுபாசா வந்துட்டு இந்த கேம்ல இந்த டிரைவ் ஷாட் அடிப்பான்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீடியால இருக்கவர் சொல்றாரு. நான்கட்ஸ் டீம் இங்க கரெக்டா நின்னுகிட்டு இருக்க அதே டைம்ல இன்னொரு ஸ்டேடியம்ல வந்துட்டு அங்க டோகோ அகாடமிக்கு கேம் நடக்குது. இந்த மேட்ச்லயுமே வந்துட்டு கோச் ரோ பெஞ்ச்ல தான் இருக்கிறான். இப்போ நான்கட்ஸ் வெர்சஸ் ஹானவாக்கான கேம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. சுபாசா தான் பால ட்ரிபிளிங் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்கான். டாச்சிபானா ட்வின்ஸ் 2 பேருமே வந்து அவனை மார்க் பண்றதுக்காக பக்கத்துல வராங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ லேண்டப்போ உங்க கூட மிசாகி இருந்தா சுபாசா, அவன் இருந்ததுனால நீங்க 2 பேரும் வந்துட்டு எங்க 2 பேரும் கரெக்டா பிளாக் பண்ணிக்கிட்டீங்க. ஆனா இந்த வாட்டி உங்க கூட அவன் இல்ல, நீ மட்டும் தான் தனியா இருக்க, நாங்க 2 பேர் தான் இருக்கோம், அப்படி பார்த்தா எங்களுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராங்க. நீங்க நினைக்கிறது வந்துட்டு கரெக்ட் தான், இந்த வாட்டி என்கிட்ட மிசாகி கிடையாது தான் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா வந்துட்டு பால லாங் பாஸா கொடுத்துறான் ஈவாமி கிட்ட. இந்த வாட்டி என் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா நினைக்கிறான். நான்கட்ஸ் பிளேயர்ஸ் மத்த எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்குள்ளே சூப்பரா பாஸ் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வந்துகிட்டே இருக்காங்க. பால் வந்துட்டு டாக்கி கிட்ட தான் இருக்குது. நேரம் அவங்க டிஃபெண்டர் ஒருத்தன் கரெக்டா அட்டாக் பண்றதுக்காக வரான். டாக்கி வந்துட்டு ஒரு பக்கம் கிராஸா ஓடிக்கிட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் கிராஸா டெப்பே வந்துகிட்டு இருக்கான். அந்த சின்ன கேப்பை யூஸ் பண்ணி டாக்கி வந்துட்டு ஃபேக் காட்டி டெப்பே கிட்ட பாஸ் பண்ணிடுறான். அப்படியே டெப்பே வந்துட்டு பால தூக்கி சுபாசா கிட்ட கொடுக்குறான். சுபாசா வந்துட்டு பால் அப்படியே டாக்கி கிட்ட பாஸ் பண்றான். டாக்கி வந்துட்டு இப்ப கோல் கீப்பர் பக்கத்திலே போயிட்டு பெர்ஃபெக்ட்டா ஷூட் பண்ணி ஃபர்ஸ்ட் கோலை எடுக்கிறான். நான்கட்ஸ் டீம் அவங்க சூப்பரான டீம் பிளேவை வச்சு ஃபர்ஸ்ட் கோலை ரொம்பவே ஈஸியா ஸ்கோர் பண்றாங்க. காசோ இப்போ வந்து நம்மளோட ஃபுட்பால் ஸ்டைல இவங்க கிட்ட காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாசோ சொல்றான். இப்போ அவங்க தான் ட்ரிபிளிங் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க டீம் பிளேயர் வந்துட்டு மாசோ கிட்ட பாஸ் பண்றான். இவங்க 2 பேருமே இப்ப முன்னாடி வராங்க. மாசோக்கு முன்னாடி சிங்கம் வந்துட்டு டிஃபெண்ட் பண்றதுக்கு வந்துறான். நேரவே வந்துட்டு பால ஹைட்டா தூக்கி விட்டுறான். இது இவங்க எலிமெண்டரி ஸ்கூல்ல யூஸ் பண்ண அதே ட்ரிக் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான்கட்ஸ் பிளேயர்ஸ் எல்லாம் கெஸ் பண்ணிடுறாங்க. காசாவும் கோல் போஸ்ட் பக்கத்துல ஓடிக்கிட்டு இருக்கான். இசிசாக்கியும் அந்த பக்கம் ஆப்போசிட்ல இருக்க கோல் போஸ்ட்டுக்கு நேரா ஓடிக்கிட்டு இருக்கான். நான் வந்துட்டு உங்களை ஷூட் பண்ண விட மாட்டேன், உங்களோட மிட்யார் ஃபுட்பால் வந்துட்டு இப்போ ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி சொல்லிட்டு வரா. எனவே நீ வந்துட்டு இப்ப எங்களோட டேலண்ட பார்க்க போற பாரு அப்படின்னு சொல்லிட்டு காசை வந்துட்டு அந்த கோல் போஸ்ட் மிதிக்க போறான். அவன் கரெக்டா கோல் போஸ்ட் மிதிக்கிறப்ப இசிசாக்கி வந்து இந்த பக்கம் கோல் போஸ்ட் மிதிச்சிடறான். அவனுக்கு வந்துட்டு பேலன்ஸ் எல்லாம் அப்படியே கீழே விழுந்துறான். அந்த பால் கீழே வந்த உடனே கரெக்டா மோரிசாக்கி வந்துட்டு கேட்ச் பண்ணிடுறான். இப்போ டாச்சிபானா ஒரு ட்ரையாங்கிள் ஷாட்டை வந்துட்டு நான்கட்ஸ் டீம் எப்படியோ டிஃபெண்ட் பண்ண பழகிட்டாங்க. சூப்பர் டா இசிசாக்கி, உனக்கு மூளையே இல்லைன்னா கூட நல்லா யோசிச்சு எப்படியோ தடுத்துருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி கிட்ட சொல்றான். எலிமெண்டரி ஸ்கூல்ல வீணா என்னால ஒரு கோல் போச்சு தெரியுமா, அதுக்கு வந்து இப்ப பரிகாரமா இந்த கோல் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி சொல்றான். எலிமெண்டரி ஸ்கூல்ல இசிசாக்கி இறங்கின உடனே ஒரு சேம் சைட் கோல் அடிச்சிருப்பான் தெரியுமா, அதுக்கு ஒரு பரிகாரமா வந்துட்டு இப்ப அந்த கோலை தடுத்து விட்டுருக்கான். இப்ப மோரிசாக்கி வந்துட்டு அந்த பாலை கிக் பண்ணி விடுறான். நான்கட்ஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே முன்னாடி சூப்பரா அஃபென்ஸ்க்கு போய்கிட்டு இருக்காங்க. ஹானவா பிளேயர்ஸ் எல்லாம் அவங்களை வந்துட்டு தடுக்கவே முடியல. டாச்சிபானா டீம்ஸோட அட்டாக்கே வந்துட்டு நான்கட்ஸ்க்கு அகைன்ஸ்டா ஒர்க் அவுட் ஆகல. அவங்க வந்துட்டு இப்ப அதுக்கு அடாப்ட் ஆயிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு மாச்சியம்மா சொல்றான். இப்போ பால் வந்துட்டு சுபாசா தான்
தான் ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கான். அவன் வந்துட்டு ஒரு லாங் பாஸ் அங்க இசாவா கிட்ட கொடுக்குறான். இசாவா வந்துட்டு திரும்ப சுபாசா கிட்ட கொடுக்குறான். சுபாசா அந்த பால ரிசீவ் பண்ணும்போது அவன் வந்துட்டு ஃபீல் பண்றான். அவன் டேப் சுத்தின இடம் வந்துட்டு இப்ப அவனுக்கு வலிக்கல அவ்வளவா. சோ என்னோட கால் வலி வந்துட்டு கொஞ்சம் சரியாயிடுச்சு போல அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்படியே அவன் அங்க வந்து ரெண்டு டிஃபெண்டர்ஸ் டக்கு டக்குன்னு ரெண்டு பேருக்கு ஒரு ஷிஃப்ட் அடிச்சு முன்னாடி ஓடி வந்துடுறான். அடுத்து மூணாவது ஒரு டிஃபெண்டர் பக்கத்துல வந்தோடனே அவன் பால் அப்படியே லைட்டா தூக்கி விட்டுட்டு சைடு கூட அங்கிட்டு டெப்பே கிட்ட கிக் பண்ணி விடுறான். இந்த ஓபன் சான்ஸை கண்டிப்பா நான் ஸ்கோர் பண்ணியே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு டெப்பே வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா ஷூட் பண்றான். அதுவுமே வந்துட்டு கோல்குள்ள போய் விழுகுது. நான்கட்ஸ் டீம் இப்ப 2 ஹானவா டீம் வந்துட்டு 0ன்னு சொல்லிட்டு தான் பாயிண்ட் இருக்குது. ஹானவா பிளேயர்ஸ் எல்லாரும் ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க. நம்ம வந்துட்டு இப்ப அதை பண்ணி தான் ஆகணும் காசோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சரி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் காசோ. எங்களோட புது மிட்இயர் ஃபுட்பால் வந்துட்டு இப்ப உங்ககிட்ட காட்டுறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ரெடி ஆகுறாங்க. ஹானவா பிளேயர்ஸ் எல்லாரும் டாச் பண்ண டீம்ஸ் பார்த்துட்டு எங்களை மன்னிச்சிருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பரவாயில்ல அதெல்லாம் விடுங்க, நாங்க வந்துட்டு இப்ப எங்களோட புது ட்ரிக்கை யூஸ் பண்ண போறோம், அதுக்கு நீங்க தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. அதுக்குள்ள நீங்க இதை பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் கேக்குறான். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாங்க. ஏன்டா இப்பே பண்ணி ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறான். இந்த ஹாஃப்ல இருந்தே நம்ம வந்துட்டு திரும்ப ஸ்கோரை ரிட்டர்ன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சொல்றாங்க. இப்ப டாச் பண்ண டீம்ஸ் தான் பால் வந்துட்டு கொண்டு வரதுக்கு ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. இஷிசாக்கி வந்துட்டு உங்களோட மிட்இயர் ஃபுட்பால்லாம் வந்துட்டு இனிமே இங்க வேலைக்கே ஆகாது, நாங்க வந்துட்டு அதை எப்பனாலும் தடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரெடியா இருக்கிறான். முடிஞ்சா இதை தடுத்து பாருங்கடா அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சுபாசாக்கி இதை பார்த்துட்டு ஒரு ஷாக்கா போச்சு. இவங்க 2 பேரும் என்ன திடீர்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஏதோ பிளான் பண்றாங்க போலயே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இப்ப கிக் ஆஃப் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இவங்க 2 பேரும் முன்னாடி ஓடி வந்துறாங்க. பால் பின்னாடி ஒரு பிளேயர் கிட்ட கொடுத்துட்டு இவங்க என்னடா பந்து இல்லாம முன்னாடி ஓடி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே ஒண்ணும் புரியல. பின்னாடி ஒரு பிளேயர் வந்துட்டு இவங்க கூட வந்துட்டு பால கொண்டு வந்துட்டு இருக்கான். அவன் வந்துட்டு பால தூக்கி கோலுக்கு பக்கத்துல ஹைட்டா நல்லா கொடுத்துறான். நீங்க 2 பேரும் சேர்ந்து வந்தாலும் எதுவும் நடக்காது, நான் வந்துட்டு உங்களை பேலன்ஸ் இலக்க வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இஷிசாக்கி நிக்கிறான். காசோ நீ முன்னாடி போட அப்படின்னு சொல்லிட்டு மாசம் வந்துட்டு சொல்றான். காசு வந்துட்டு அப்படியே முன்னாடி ஸ்லைட் அடிச்சுக்கிட்டு வரான். என்னதாண்டா இவனுக்கு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபாசாக்கு ஒண்ணுமே புரியல. சரி இப்ப நானுமே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாசம் வந்துட்டு கரெக்டா காசோக்கு நேரா ஜம்ப் பண்றான். அப்ப காசு வந்துட்டு காலை கரெக்டா அவன் மாசோக்கு ஏத்த மாதிரி வைக்க மாசம் வந்துட்டு அவன் காலிலே வந்துட்டு மிதிக்கிறான். மிதிச்சு அந்த ஒரு ஃபோர்ஸை யூஸ் பண்ணி இப்ப வந்துட்டு ஜம்ப் பண்றான். இதுதான் எங்களோட புது ஸ்கைலேப் ஹரிகேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வேற சொல்றாங்க. எல்லாருக்கும் இதை பார்த்து ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்குது. அப்படியே அவன் சூப்பரா பறந்து போய் பால கரெக்டா தலையில வாங்கி பவர்ஃபுல்லா தலையில அடிச்சு பால வந்துட்டு ஸ்கோர் பண்றான். இவங்களோட புது மிட்இயர் டெக்னிக் மூலமா இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஹானவா டீம் வந்துட்டு ஸ்கோர் பண்றாங்க. சூப்பர்டா நீங்க வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹானவா டீம் பிளேயர்ஸ் எல்லாரும் அவங்கள வந்து நல்லா பாராட்டுறாங்க. நீங்க எங்களோட புது ட்ரிக்கை பாத்தீங்களா நான்கட்ஸ், இதான் வந்துட்டு எங்களோட ஸ்கைலேப் ஹரிகேன், இதை வச்சு நாங்க வந்துட்டு கண்டிப்பா உங்களை வின் பண்ணியே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சொல்றாங்க. நான்கட்ஸை பார்த்து என்ன ஒரு அமேசிங்கான டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசாவும் இவங்க 2 பேரும் வாயை பழந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. இந்த புது டெக்னிக்கை பார்த்தோன்னே கண்டிப்பா எல்லாரும் கேட்பீங்க என்ன ப்ரோ இதுல லாஜிக்கே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த மேட்ச் ஃபுல்லாவே நிறைய சம்பவம் இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். அதனால மூளையை கழட்டி ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கோங்க இந்த ஒரு மேட்ச்க்கு மட்டும். நார்மலா ஒருத்தன் கிரவுண்ட்ல இப்படி தலைகீழாக்க ஸ்லைட் அடிச்சுக்கிட்டு போறதுன்றதெல்லாம் முடியாத காரியம் தான். அதுக்கும் மேல ஒருத்தன் கால்ல மிதிச்சு இன்னொருத்தன் அவ்வளவு ஹைட்டா ஜம்ப் பண்ணி பால வந்துட்டு கிக் பண்றது இந்த மாதிரி ட்ரை பண்றதுன்றது முடியாத ஒரு காரியம் தான். பட் இதை வந்துட்டு கொஞ்சம் ஃபேண்டசியா தான் கொண்டு போக ட்ரை பண்ணிருக்காங்க. நல்லாவே தெரியுது சின்ன பசங்க என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டும் தான் இப்படி எடுத்திருக்காங்க. சோ இது வந்து லாஜிக்கே இல்லையே ப்ரோ, ஃபுட்பால் இப்பெல்லாம் பண்ண முடியுமா அப்படிலாம் சொல்லிட்டு கேட்காதீங்க. ஃபுட்பால் இதெல்லாம் கண்டிப்பா பண்ண முடியாது. பட் ஜஸ்ட் ஒரு கிட்ஸா நம்ம வந்துட்டு இந்த அனிமே வந்துட்டு என்ஜாய் பண்ணா மட்டுமே போதுமானது. இதெல்லாம் நம்புற மாதிரியா ப்ரோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா நம்பினீங்கன்னா தான் அடுத்த எபிசோட் போடுவேன். அதனால நம்புறீங்களா இல்லையன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. டாச்சிபானா டீம்ஸோட புது அட்டாக் வந்துட்டு நான்கட்ஸ் டீம் எப்படி டிஃபெண்ட் பண்ண போறாங்கன்றத நம்ம அடுத்த எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் கைஸ்.